இந்த கோயில் நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கவும் சான்ஸ் இருக்கு. தெரியாமயும் இருந்திருக்கலாம். இதுதாங்க வேம்பேரி ஐயனாரப்பன் கோயில். ரொம்ப விசேஷமான பழமை வாய்ந்த கோயில். இதோட புராண கதைகள்லாம் ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்கிறதாகவும், அருமையாவும் இருக்கும். சேலத்து நோம்பின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா, சேலத்துலேருந்து நெறைய பேர் வந்து இங்க குடிசை போட்டு தங்கி இருந்து, விரதம் இருந்து இந்த ஐயனாரப்பனுக்கு கெடா வெட்டி பொங்க வச்சு கொண்டுட்டு போவாங்க. ஒரு சிலர் இங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்துட்டு அவைங்க ஊருக்கும் கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. அ இந்த மரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விழுது தொங்கியிருந்து அழகா இருந்தது. கடை கன்னிகள்லாம் நெறைய பார்த்துருப்பீங்க. விசேஷ நாள்லாம் கண்டிப்பா கடை இல்லாமையா இருக்கும். அதுலயும் இந்த தேரி மிட்டாய்ன்னு தான் ரொம்ப விசேஷமே இதுல. கலர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். டேஸ்ட்டும் உண்மையாலுமே டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். எத்தன பேருக்கு இந்த தேரி மிட்டாய் பிடிக்கும்? அப்புறம் இதுல விக்கிற ஜிலேபி எத்தன பேத்துக்கு பிடிக்கும்? ஒரு வடிவேலு ஒரு டயலாக் சொல்லுவாங்க இல்லைங்களா? "என்னடா தின்னா மார்பிள் கல் மாதிரி இருக்குது." அந்த மாதிரி இந்த ஜிலேபி கொஞ்சம் ஒரு மாரி கடுக்கு கடுக்குன்னு இருக்கும். டேஸ்ட் லைட்டா புளிப்பு சுவையா இருக்கும். அதுவும் எனக்கு ஒரு டைம் சாப்பிட்டுருக்க ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு அவ்வளோக்கா விருப்பம் இல்ல. உங்களுக்கு யாராவது சாப்பிட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லுங்க. பிள்ளைங்கள வச்சு தூரி ஆடாம வந்திருந்தா எப்படி? அவங்களையும் அப்படியே என்ஜாய் பண்ண வச்சுட்டு, கோயில் கோபுரத்த ஃபோட்டோ எடுக்கும்போது, கோயில் கோபுரத்துக்கு ஏத்த மாதிரியே மேகம் அழகா வடிவமைஞ்சிருந்தது. கண்கொள்ளா காட்சியா கடவுளோட அருளால வீட்டுக்கு திரும்பியாச்சு.